வெல்கம் டு குக் வித் A to B. எந்த ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கும் நம்ம ஷாப்பிங் முடிச்சுட்டு நம்ம அட்டையர் எல்லாம் ரெடியாக இருக்கும்போது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம பண்ண வேண்டியது நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் தான். ஃபெஸ்டிவல் அக்கேஷன் அப்போது நம்ம பிஸியாக இருப்போம். ஸோ 10 மினிட்ஸில் நம்ம குயிக்கான ஃபவுண்டேஷன் அண்ட் ப்ரஷஸ் இல்லாத லுக் பண்ணுறதுக்கு நமக்கு இன்றைக்கி ஜெயந்தி செல்வம் வந்திருக்காங்க. ஷீ இஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் இன் ஈரோடு. அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே இன்ஸ்டா பேஜ் ஜெயந்தி செல்வமில் நீங்கள் செக் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபெஸ்டிவ் சீசனுக்கு நம்ம எப்படி மேக்கப் லுக் ஃபவுண்டேஷன் இல்லாமல் இல்லை ஏதாவது ப்ரொஃபஷ்னல் ப்ரஷஸ் இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மேக்கப் லுக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிம்பிள் அண்ட் எலகண்ட் லுக்கை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த கொரோனா டைமில் நம்மளுக்கு சானிடைசேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கிளென்லினஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்போவுமே சானிடைஸ் பண்ணிக்கோங்க ஹேண்ட்ஸை ஃபேஸ்க்கு வைக்கிறதுக்கு முன்னாடி. நம்ம எப்போவுமே ஃபேஸில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி கையும் ஃபேஸும் ரொம்ப க்ளீனாக இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா க்ளீனாக இருந்தால் தான் நம்ம மேக்கப் ரொம்ப லாங் ஸ்டேயாக இருக்கும். எப்போவுமே நம்ம மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கின் ப்ரெப்பிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஸ்கின் ப்ரெப்பிங் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிளென்ஸ் பண்ணிக்கணும். ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஃபேஸ் வாஷ் வச்சு உங்கள் ஃபேவரட் ஃபேஸ் வாஷ் வச்சு நீங்கள் கிளென்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா டோனர். ஸோ டோனர் நான் ப்ரிஃபர் பண்ணுற பிராண்ட் அண்ட் நான் ப்ரிஃபர் பண்ணுற அஃபோர்டபுள் பிராண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ப்ளம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ளம் ரொம்ப நல்ல பிராண்ட். ஸோ நீங்கள் ப்ளம் பிராண்டை அது ஆல்கஹால் ஃப்ரீ பிராண்ட் அப்படிங்கிறனால உங்கள் ஃபேஸ்க்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ டேப் பண்ணிக்கோங்க. டோனர் லைட்டாக எடுத்து ஃபேஸில் டேப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த ஸ்கின் ப்ரெப் என்ன அப்படின்னா மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மாய்ஸ்சரைசர் தான் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் நம்ம ஃபேஸை. ஸோ எப்போவுமே டோனர் முடித்தோடனே ஒரு 2 செகண்ட்ஸ் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி டேப் பண்ணுங்கள். ஸோ மாய்ஸ்சரைசர் நான் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ப்ளம்மோட மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக இருக்கும், ஆஸ் வெல் அஸ் அது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இப்போ மேக்கப்புக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ப்ரைமர். ஸோ ப்ரைமரோட பிராண்ட் நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன்னா PAC. ரொம்ப அஃபோர்டபுளான பிராண்ட். ஏன்னா மேக்கப் லாங் ஸ்டே ஆகணும் அப்படின்னா நீங்கள் ப்ரைமர் கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ ப்ரைமர் எப்போவுமே உங்கள் டீ ஜோனில் தான் நீங்கள் ரொம்ப அப்ளை பண்ணணும். ஏன்னா அது ஆயில் செக்ரேஷனை கம்மி பண்ணும், ஆஸ் வெல் அஸ் மேக்கப் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக ஸ்டே பண்ண வைக்கும். ஸோ அதனால் ப்ரைமர் அப்ளிகேஷன் உங்கள் எங்கே போர்ஸ்லாம் இருக்கோ அங்கே நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் நல்லா போடணும். ஃபுல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் லிப் பாம் போட்டுட்டேன். ஸோ லிப் பாம் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஃபேவரட் பிராண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா எப்போவுமே எந்த பிராண்ட் எடுத்தாலும் ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் ஆர் லிப்ஸில் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த மேக்கப் ஒர்க் என்ன அப்படின்னா கன்சீலர். ஸோ கன்சீலிங் நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம ஃபேஸில் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அதை ஹைட் பண்ணுறதுக்காக நம்ம கன்சீலர் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த மேக்கப் லுக்கில் ஃபவுண்டேஷன் இல்லை அப்படிங்கிறனால கன்சீலிங் நீங்கள் நல்லாவே அப்ளை பண்ணலாம். ஸோ தட் உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ஃபுல்லாக மறைஞ்சிரும். ஸோ கன்சீலிங் பண்ணாவே நம்ம ஃபேஸ்க்கு போதும். ஸோ நம்ம கன்சீலிங்க்கு நான் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எல்லேகல் கன்சீலர் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான பிராண்ட் அது அண்ட் சூப்பர் ஸ்டேயாகவும் இருக்கும். நம்ம கன்சீலிங் ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ எல்லேகல் கன்சீலரில் நான் மீடியம் பேஜ் அப்படிங்கிற என் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டோனை வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பவுடர் வச்சு நம்ம செட் பண்ணணும். ஏன்னா நம்ம க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பவுடர் வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மேக்கப் அந்த ஸ்டே இருக்கும். ஸோ பவுடர் பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணணும். ஸோ பவுடர் லைட்டாக டேப் பண்ணிவிட்டு
ஸோ பியூட்டி பிளெண்டர் எடுத்து நம்ம பவுடர் வச்சு நம்ம அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம டேப் பண்ணிட்டு வரணும். ஸோ இங்கே நம்ம பார்த்த மாதிரி ப்ரஷஸ் இங்கே எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை. எல்லாமே உங்கள் ஹேண்ட்ஸ் அண்ட் ஒரே ஒரு பியூட்டி பிளெண்டர் இருந்தால் நீங்கள் ஹோல் மேக்கப் லுக்குமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா லாக்மியோட சன் எக்ஸ்பர்ட் மேட் காம்பேக்ட் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஐ மேக்கப். ஸோ ஐ மேக்கப் தான் நம்ம ஃபேஸோட ஹோல் லுக்குமே அழகாக எடுத்து காமிக்க போகுது. ரொம்ப ப்ராமினெண்ட்டான மேக்கப் அப்படின்னு சொன்னால் நம்ம ஐஸை தான் நம்ம வந்து எப்பவுமே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ ஐ ஷேடோ வந்து நான் ஹியூடா பியூட்டியோட ஐ ஷேடோ பேலட்டில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ ஷேடோங்கிறது சில பேர் வந்து அவ்வளோ வச்சுருக்க மாட்டீங்க, பட் ஸ்டில் உங்களுக்கு அது ஆப்ஷனல் தான். ஸோ ஐ ஷேடோ வந்து இதை நீங்கள் லிப்ஸ்டிக் வச்சே நீங்கள் வந்து ஐ ஷேடோ வந்து லைட்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து ஷேடோ பேலட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேவரட் மேட் கலர்ஸ் ஆர் ஷிம்மரி கலர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது ஒரு ஷேட் வந்து ஷிம்மரி ஷேடில் தான் என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நியூடாக வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து நீங்கள் உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சே நீங்கள் வந்து டேப் பண்ணலாம். நீங்கள் வந்து அதுக்கு ப்ரஷஸ் தனியாக வாங்கணும்னு அவசியமே இல்லை. உங்கள் ஃபிங்கர்ஸே வந்து நல்ல அப்ளிகேஷன். ஸோ அதே வச்சு நீங்கள் ஈஸியாக அப்ளிகேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு சிங்கிள் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து மல்டிபிள் கலர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிஷ்யூ வச்சு வைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து ரெண்டு கலரும் மர்ஜ் ஆகாமல் அண்ட் ரொம்ப ஹைஜீனாகவும் உங்களுக்கு வந்து மேக்கப் வந்து செட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐஸ்க்கு நம்ம என்ன ஹைலைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி காஜல் தான். ஸோ காஜல் வந்து வாட்டர் லைன்லேயும் போடலாம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் அதை வந்து ஐலைனராகவும் அது யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் அதை வந்து ஐப்ரோவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது வந்து நான் எப்போவுமே அந்த காஜலை வந்து நான் நார்மலாக போடாமல் கொஞ்சம் லைட்டாக அந்த கார்னரில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த ஐ வந்து ஒரு மைல் லுக் மாதிரி உங்களுக்கு வந்து அது க்ரியேட் ஆகும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது பார்க்குறக்கு ஃபைனலாக பார்க்கும்போது. ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ நான் காஜல் வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபேஸஸ் கனடாவோட காஜல் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐலைனரும் நான் அதே ஃபேஸஸ் கனடா காஜல் வச்சு நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா வந்து நான் மெப்ளினோட ஹைப்பர் கர்ல் மஸ்காரா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு 2 or 3 கோட்டிங்ஸ் போட்டிங்க அப்படின்னா மஸ்காரா வந்து இன்னும் அதாவது உங்கள் லேஷஸ் வந்து இன்னும் என்ஹான்ஸ் ஆகி காமிக்கும். அடுத்தது வந்து லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட், கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக் வந்து நான் மெப்ளினோட சூப்பர் மேட் டெலிகேட் அப்படிங்கிற ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பர்பான ஷேட் இது. இது வந்து ரொம்ப அஃபோர்டபுளும் கூட. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் க்ளாஸும் வந்து அதே பிராண்ட் மெப்ளின் பிராண்ட்லேயே நான் வந்து க்ளாஸையும் நான் போட்டு என்னோடய ஃபைனல் லுக்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பொட்டு வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
ஸோ ப்ளஷ்ஷுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் லிப்ஸ்டிக்கோட லைட்டான அந்த டிங் ஷேடே வந்து எடுத்து நீங்கள் உங்கள் சீக்ஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப லைட்டாக நீங்கள் டேப் பண்ணிங்கனாவே அந்த பிங்கிஷ் அந்த ப்ளஷ் ஃபீல் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நான் வந்து என்னோடய லுக் வந்து ரொம்ப மேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து ப்ளஷ் யூஸ் பண்ணல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் லிப்ஸ்டிக்கே வந்து நீங்கள் ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஐ ஷேடோவாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து மல்டிபிள் பர்பஸ் தான் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து ஹேர்டு. ஸோ ஹேர்டு முடிச்சுட்டு நம்ம ஃபைனல் லுக் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ ஹேர்டு வந்து நான் இப்போ வந்து ஃப்ரீ ஹேர் தான் எனக்கு என் ஃபேஸ்க்கு வந்து நல்லா செட் ஆகும். எதர் நீங்கள் ஃப்ரண்ட் பஃப் வச்சுக்கலாம். ஃப்ரீ ஹேர் விட்டிங்கன்னா மோஸ்ட்லி உங்கள் மேக்கப் லுக்குக்கு வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகி காமிக்கும். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து ஒரு லைட் பஃப் வச்சுக்கலாம். இல்லைனா வந்து சைடில் வந்து ஒரு ட்விஸ்டட் பிரைட் மாதிரி போட்டு பின்னாடி வந்து ஒரு பின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள் லுக் வந்து ஒரு ஒகேஷனலுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு இல்லைனா ஒரு ஃபெஸ்டிவ் சீசனுக்குள்ள வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த லுக்கு. ஜுவல்லரிஸ் தான் வந்து உங்கள் லுக்குக்கு வந்து இன்னும் அழகு சேர்க்கும். ஸோ அதனால் வந்து நான் ஜுவல்ஸ் வந்து பேங்கிள்ஸ், இயரிங்ஸ் அண்டு மோதிரம் போட்டு என்னோடய லுக்கை வந்து ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். என்னோடய காஸ்டியூம்ஸ், ஜுவல்ஸ், மேக்கப், ஹேர் எல்லாமே வந்து சூப்பராக செட் ஆகிருக்கு. ஸோ ஃபைனலி இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். ஸோ எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷன் எதுவும் யூஸ் பண்ணல, ப்ரஷஸும் எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 7 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம முடிக்க வேண்டிய இந்த லுக் வந்து எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக மறக்காமல் குக் வித் A to A சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் உங்கள் ஜெயா செல்வம். ஸோ என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ என்னோடய ஒர்க்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என் பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். Hope you all enjoyed watching this video. If you like this video, give a thumbs up and do support us. Till then, it's bye from Akshita and don't forget to smile. Bye bye.